கர்த்தருடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் மறுபடியும் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்வது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இன்று முதல் திருப்பியும் ஒரு 30 நாட்களுக்கு தினந்தோறும் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆண்டவர் நியமித்த இந்த நாட்களுக்காக மனம் நிறைந்து நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது பாக்கியம், வாசிக்கிறது பாக்கியம், அதை தியானிக்கிறது பாக்கியம். அவருடைய வார்த்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே நமக்கு பாக்கியமாய் அமைகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நினைவில் வைக்க வேண்டியது, எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கையில் தான் வருது. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பின்னாடி கொஞ்சம் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆண்டவர் வச்சிருப்பார். அதாவது நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகள் இல்லாமல் நம்ம ஆசீர்வாதங்களை பெற முடியாது. வருஷத்தில் 365 நாட்கள் நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாலும், நான் நிறைய வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறேன், அது என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம். அதற்கு என்னன்னா, அந்த வார்த்தைக்கு முன்போ அல்லது பின்போ நான் செய்ய வேண்டியதை ஆண்டவர் அங்கே சொல்லி இருப்பார். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தான் தேசத்தின் நன்மையை புசிக்க முடியும். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் தான் நாளைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்படி ஆண்டவர் நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றிதான் அந்த ஆசீர்வாதங்களை நம்ம துரிதப்படுத்தி கொள்ள முடியும். அதை எப்பவும் ஆண்டவர் பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் ஆண்டவரை சேவிக்கிற கூட்டம் நீங்களும் நானும் அல்ல. அதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் அந்த நாட்கள் முழுவதும் நம்ம பார்ப்போம். முக்கியமாக நம்ம ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்குரிய வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் 12வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ள கடவீர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்ள கடவீர்கள். இந்த அழகான வார்த்தை, யார் தாகத்தோடு இருக்கிறோமோ, நம்ம எந்த விதமான தாகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு ஊற்றை நம்மிடத்தில் உருவாக்குவார். அதிலிருந்து தண்ணியை நம்ம மொண்டு கொள்வோம் என்ற வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது. ஊற்று என்கிற வார்த்தை எபிரேய கிரேக்கு என்னும் மூல பதத்தில் 8 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊற்று அப்படிங்கிற ஒன்றுக்காக. நம்மளாம் ஊற்று பார்த்துருப்போம், அப்படி பபுளாக வரும், அதை தானே பார்த்துருப்போம். ஆனால் அந்த 8 விதமான வார்த்தைகளில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பீர் லகாய் ரோயின்னா லகாய் ரோயில் இருக்கிற நீரூற்று. பீர் ஷபான்னா பெயர் பீர் ஷபா என்ற இடத்துல பட்டணத்தில் இருக்கிற நீரூற்று. இந்த நீரூற்றுனோடனே நம்ம அந்த ரோட்லலாம் சில டைம் அப்படி பபுள் ஆகும், அதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பெரிய கிணறு, அந்த கிணற்றுக்குள்ளே இருந்து நூற்றுக்கணக்கான ஊற்றுக்கண்கள் இருக்கும். ஒரு கிணறு ரொம்பணும்னா எத்தனை ஊற்றுக்கண்கள் இருக்கும்? ஒரு பட்டணமே தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி வரும். அப்போது ஆண்டவர் ரட்சிப்பு அப்படிங்கிற ஒன்று வந்துருச்சுன்னா அந்த ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் மொண்டு கொள்ளப்படும். இங்கே சொல்லப்படுகிற அந்த பீர் என்கிற வார்த்தையின் பொருள், இங்கே சொல்லப்படுகிற ஊற்று அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள் எதை குறிக்குதுன்னா, கிணறையோ நீரூற்றையோ குடிக்கலை. நீங்கள் அங்கே ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு. அப்போ உருவன்னா ஆழமாக போர்வெல் மாதிரி தோண்டப்பட்டால் அந்த நீர்க்கால்களை நம்ம தொடுவோம். அந்த ஆழமாக தோண்டப்படுகிற அனுபவம் தான் ஆண்டவரை அறிகிற அறிவு, ரட்சிப்பின் மேன்மை. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னாக்கா இந்த ஊற்றுக்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எப்பேற்பட்ட தாகத்தில் இருக்கிறோமோ, எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து கொண்டு இருக்கிறோமோ, ஏன்னா எதற்காக என் ஆத்துமா தவிக்கிறதோ, இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரட்சிப்பின் ஊற்றுகள். அந்த ரட்சிப்பை நோக்கி நான் போய்கிட்டே இருந்தேன்னா என் தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் வருவார். இன்று உங்களுடைய தாகம் என்னவாக இருக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் வளரணும், வசனத்தில் வளரணும் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லை உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக எதா இருந்தாலும் தாகம் தீர்க்கிற ஜீவ நதியாகிய தேவன் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு சொட்டு கேட்டோம்னா நதியாய் பாய்ந்து வருகிறவர். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அந்த நீரூற்று நம்ம தாகத்தை தணிக்கிற அந்த நீரூற்றாய் வரட்டோன்னு நான் ஜெபிக்க போகிறேன். இந்த தாகம்ங்கிற வார்த்தைக்கு நான் ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தாகம் என்பது சாப்பாடோ பிரியாணி கூட அதை ஆற்ற முடியாது. ஜூஸோ டீ காஃபி கூட ஆற்றவே முடியாது. தாகம்னு வந்துருச்சுன்னா தண்ணி மட்டும்தான்.
அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எங்கே வறண்டு கிடக்கிறோமோ அங்கே ஆண்டவர் மட்டும்தான் அந்த வறட்சியை நிறுத்த முடியும். ஆண்டவர் மட்டும்தான் அந்த வறட்சியை மாற்ற முடியும், நீக்க முடியும். என் வாழ்க்கையில் நான் தவித்திருக்கிறேன், தாகத்தினால் இருக்கிறேன், சோர்ந்து போய் இருக்கிறேன்னா ஒரே ஒரு பிள்ளை ஆகாரம் நான் நினைவு கூறுகிறேன். ஒரே ஒரு பிள்ளை குடிக்கிறதுக்கு எவ்வளோ தாகமாக இருந்தாலும் 1 லிட்டருக்கு மேலே 2 லிட்டருக்கு மேலேயா குடிக்க போகிறோம், அதுவே ஜாஸ்தி. ஆனால் ஆண்டவர் ஒரு துறவை உண்டு பண்ணுகிறார். அது இந்நாள் வரைக்கும் நீங்கள் காண்கிறபடி இருக்கிறது. நீ அந்த வசனத்தை படித்தோம்னா அந்த துறவு இந்நாள் வரைக்கும். அப்போ ஒரு தடவை ஆண்டவர் எனக்காக ஒரு நீரூற்றை உண்டாக்கினார்னா ஆயுசுக்கும் அது போதும் எனக்கு. அப்படி ஒரு நீரூற்றை இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஆயுள் தாகத்தை தீர்க்கும்படி உண்டாக்கணும்னு நான் ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிற எங்களை கண்களை மூடலாம். தேவைகளுக்கு மிஞ்சி எங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தெய்வம் உம்மை நோக்கி பார்க்குறேன்ப்பா. எங்கள் தேவைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்கள் பார்வைக்கு அது ரொம்ப சிறியது ஆண்டவரே. நாங்கள் இக்காலத்து காரியங்களை நினைக்கிறோம், ஆனால் எங்கள் ஆயுசு முடிகிற வரைக்கும், ஆயுசுக்கு பின்பாகவும், எங்கள் காலங்கள் முடிந்த பிறகு எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட உங்கள் வருகை தாமதிக்குமானா அதன் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் வருஷிக்க பண்ணுகிற தேவன் நம்ம நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் தாகமாக இருக்கிறேன், கவனமாக இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை கேட்டவனே பிள்ளைங்க கண்களுக்கு முன்பாக என்ன காரியம் வருதோ இன்றைக்கு அந்த 24 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் முடிவதற்குள்ளாக உங்கள் கரம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீட்டப்படுகிறதை அவர்கள் கண்கூடாய் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. லகாய்ரோயி பீர் லகாய்ரோயி, அப்பா நீர் எங்களை காண்கிற தேவன் என்பதை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிரூபிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ரட்சிப்பின் ஊற்றுக்களிலிருந்து அவங்க முண்டு கொள்வார்கள். அது அவங்க தாகம் தீர்க்க மட்டுமல்ல, ஆயுசுக்கு தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு கர்த்தர் நிறைவாய் போஷிக்க வல்லவரப்பா. உங்கள் பிள்ளைங்க யார் வாழ்க்கை எந்தெந்த இடத்துல வறட்சியாக இருக்கோ அங்கெல்லாம் நதியா நீங்கள் பிரவாகித்து வரணும்னு ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முதல் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். வறட்சியையே காணாதபடிக்கு கர்த்தர் திரட்சியினாலும் அது பிள்ளைகளை நிரப்ப வேணுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.